சீன் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு சீனு வந்து என்னன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் ஜாதி அரசியல் மாதிரி தான் அதுல ஒரு டைலாக் வச்சிருக்கிறாரு. பட் அது வந்து அந்த மாதிரி இல்லை, இருந்திருந்தா வச்சிருந்தா கூட பரவாயில்லை. பட் வீரப்பனாருங்கிறவர் வந்து அனைத்து சமுதாய மக்களும் இன்னைக்கு அவரை வந்து எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. எல்லாருமே அவரை வந்து நினைவிடத்துல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை மாவட்டங்களுக்கு அத்தனை மாவட்டங்கள்லேருந்து அனைத்து சமுதாய மக்களுமே அங்கே வராங்க. கர்நாடகாவிலேருந்து கூட கன்னட மொழி பேசுகிற வெறியர்கள் மட்டும்தான் அவரை புறக்கணிக்கிறாங்களே தவிர அங்கே கன்னடருக்கு கூட சாதாரண பாமர மக்கள் வந்து அவரை கடவுளை நினச்சி தான் கும்பிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிற போது வந்து அவரை ஒரு இதுக்குள்ள வந்து முடக்கிற மாதிரி எங்களுக்கு இதாகுது. அதுதான் அதுவும் வந்து என் புருஷன் வந்து ஒரு அப்படி ஒரு அரசியலே பண்ண கிடையாது. அவர் ஃபாரஸ்ட்ல இருந்துட்டு இப்படி வந்து ஒரு அரசியலே அவர் பண்ண கிடையாது. பண்ணாத ஒரு அரசியலை இப்படிதான் பண்ணனாருங்கிறது கொண்டாந்து சித்தரிச்சு கட்டுறது அது தப்பு இல்லையா? ஏன்னா அவர் வந்து காட்டில் உள்ளே இருக்கிற வரைக்கும் கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக அரணா நின்றுருக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து இங்கே தமிழகத்திலையும் பல பப்ளிக்கில் தவறாக நடந்த சில போலீஸ் அதிகாரிகளை கூட சேர்ந்தா அந்த பப்ளிக் மக்களுக்கு சாதாரண பாமர மக்கள்கிட்ட அவங்க என்ன தவறாக நடந்துக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில் தான் அவர் சில குற்றங்கள் செய்ய வேண்டியது தள்ளப்பட்டார். அதை விட்டா மறுபடியும் அவர் வந்து காட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அரசியல்லாம் அவர் எதுவுமே செய்ய கிடையாது. செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னு வைக்கிறது எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது.